ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம வீடுகளில் ரொம்ப சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன பொருள் தாங்க. ஆனால் அதோட சக்தி என்ன தெரியுமா? அதுதாங்க பச்சைப்பயிறு. இது நம்ம பாசிப்பயிறு அப்படின்னு கூட சொல்லுவோம். இந்த ஒரு உணவை வாரத்துக்கு 3 இல்லைன்னா 4 முறை மட்டுமே சாப்பிட்டா போதும். உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே நம்ம ஜங்க் ஃபுட்டை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதாவது ப்ராசஸ்டு ஃபுட்டை கூட அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இதனால ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் எடை அதிகமாகும்ல, அந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. உடல் எடை அதிகமாச்சுன்னா கால் வலி, மூட்டு வலி இதெல்லாம் அதை தொடர்ந்து வர ஆரம்பிச்சிடும். உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த பாசிப்பயிறு அப்படிங்கிறது சிறந்த உணவாக இருக்குது. அதே மாதிரி சர்க்கரை நோய் இல்லாத வீடே இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுக்குள்ளார வைக்கிறதுக்கு பாசிப்பருப்பு ஒரு சிறந்த உணவாக இருக்குது. இதயத்தை பலப்படுத்துறதுக்கும் செரிமானத்தை சிறப்பாக இயக்கிறதுக்கும் இது மாதிரி பல நன்மைகளை தரக்கூடியதாக இந்த பாசிப்பருப்பு இருக்குது. பாசிப்பயிறு தினமும் சாப்பிட்டா உடம்புல நடக்கக்கூடிய நன்மைகளையும் மாற்றங்களையும் பார்க்கலாம். பாசிப்பயிறு யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் அளவாக சாப்பிடணும், யார் வேக வச்சு சாப்பிட்டா நல்லது, முளைக்கட்டி வச்சு சாப்பிட்டா நல்லதா, இப்படின்னு எல்லா சந்தேகங்களையும் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இது உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பாசிப்பருப்பு பிடிக்கும்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் இதுக்கு பேர் பாசிப்பயிரா பச்சை பயிரா அப்படிங்கிறத எனக்கு தெரியப்படுத்துங்க. பாசிப்பயிறு அப்படிங்கிறது இந்தியாவில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பாரம்பரிய உணவு தாங்க. இதில் புரதச்சத்து, நார்ச்சத்து, விட்டமின் பி, விட்டமின் சி, அதுவும் முளைக்கட்டின பாசிப்பயிறு எடுத்துக்கிறப்ப இன்னும் ஊட்டச்சத்துக்கள் நிறையவே இருக்குது. மெக்னீஷியம், பொட்டாசியம், கால்சியம், இரும்புச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். அந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை இந்த பாசிப்பருப்பு தந்துடும். பேரிச்சம்பழத்தை விட இரும்புச்சத்து பாசிப்பயிரில் தான் அதிகமாக இருக்குது. முட்டையை விட புரோட்டீன் பாசிப்பயிரில் அதிகமாக இருக்குது. 100 கிராம் பாசிப்பயிரில் புரோட்டீன் எடுத்துட்டோன்னா சுமார் 24 கிராம் இருக்குது. நார்ச்சத்து 16 கிராம் இருக்குது. மெக்னீஷியம், போலேட் இது மாதிரியான சத்துக்கள் இருக்குது. கர்ப்பிணி பெண்களுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு சத்துங்க இந்த போலேட் சத்துங்கிறது. ஏன்னா அவங்க வயிற்றில் வளரக்கூடிய கருவுக்கு போலேட் அப்படிங்கிற சத்து ரொம்பவே தேவை. அது பாசிப்பயிரில் தான் இருக்குது. சில உணவுகளில் தான் போலேட் சத்து இருக்கும். அது பாசிப்பயிரில் இருக்கிறது இந்த உணவுக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி வாங்க, பாசிப்பருப்பு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நன்மை என்னென்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு பச்சைப்பயிறு உதவியாக இருக்கும். உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த உணவு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எவ்வளவோ டயட் எடுத்திருப்பீங்க, என்னென்னமோ உணவெல்லாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ஒன்றும் ஆயிருக்கவே ஆகாது. நீங்கள் வாரத்தில் 3லேருந்து 4 முறை பாசிப்பருப்பு எடுத்துக்கிறதோடையே உடற்பயிற்சியும் செய்கிறப்ப கட்டாயம் வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். முடிஞ்ச அளவுக்கு கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய ரைஸ் மாதிரியான உணவுகளை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் ரைஸ் எடுத்துகிட்டு மற்ற வேலைகளில் இந்த பச்சைப்பயிறு இது மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிட்டு உடற்பயிற்சி செய்கிறப்ப உடல் எடை கடகடன் குறைய ஆரம்பிக்குங்க. நீங்களே நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க, அவ்வளவு அற்புதமான ரிசல்ட் இது உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா இதில் அதிக அளவு புரோட்டீன்ஸ், அதிக அளவு நார்ச்சத்து இருக்குது. ரெண்டுமே அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் பசி வராது. ஜங்க் ஃபுட் சாப்பிடணும், ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணமும் வராது. இயற்கையான உணவை பயன்படுத்தி உடல் எடையை குறைக்கிறதுல பாசிப்பயிறு அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்குங்க. இரண்டாவது நன்மை, சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த உணவுனா இந்த பச்சைப்பயிரை சொல்லலாம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றதுக்கு பச்சைப்பயிறு அப்படிங்கிறது சிறந்த உணவாக இருக்குது. இந்த பாசிப்பயிரில் லோ கிளைசமிக் குறியீடு இருக்குது. இதனால நீங்கள் எவ்வளவு சாப்பிட்டாலும் சர்க்கரை அளவு உயரவே உயராது. நார்ச்சத்து கூட இருக்குது. அதனால குளுக்கோஸ் மெதுவாக தான் ரத்தத்தில் போய் சேரும். நீங்கள் பயப்படாமல் தாராளமாக பச்சைப்பயிறு எடுத்துக்கலாம். டயபெட்டிஸை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு, அதாவது சர்க்கரை அளவை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு இந்த உணவு உங்களுக்கு சிறந்த உணவாக இருக்கும். நீங்கள் டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த மருந்துகளையும் எடுத்துக்கணும். அதோடையே உணவில் பச்சைப்பயிறு சேர்த்துக்கிறது நல்லது. பச்சைப்பயிறு அப்படிங்கிறது மருந்துக்கு மாற்று இல்லைங்க. மூன்றாவது நன்மை, இதயத்தை பாதுகாக்கிற வேலையை பாசிப்பயிறு செஞ்சிடும். இதய ஆரோக்கியத்துக்கு பொட்டாசியம், மெக்னீஷியம், ஃபைபர்
இது 3மே ரொம்பவே முக்கியம். இந்த 3 பச்சை பயிர்ல அதாவது பாசி பயிர்ல இருக்கு. இதனால கெட்ட கொழுப்பை குறைக்கும். இதயத்தை சுத்தி இருக்கும்ல, அந்த எல்டிஎல்னு சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் குறைய ஆரம்பிச்சிடும். ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்கும். உங்களோட இதயத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா நீங்க பச்சை பயிரை கண்டிப்பா உணவுல சேர்த்துக்கணும். முக்கியமா இப்ப இருக்க காலகட்டத்தில் சுற்றுச்சூழல் காரணமா இதயம் சார்ந்த நோய்கள் நிறையவே வந்துட்டு இருக்கு. பாதி மரணத்துக்கு காரணமே இதயம் சார்ந்த நோய்களாக தான் இருக்கு. இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கு பச்சை பயிரை உணவுல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. 4வது நன்மை, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு பச்சை பயிர் பயன்படுது. அதாவது பாசிப்பயிர் இருக்குல்ல, இது மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த உணவு அப்படின்னு சொல்லலாம். இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால குடலோட இயக்கத்தை சீராக வச்சுக்கிறதுக்கும் குடல் பாக்டீரியாக்களை அதாவது நல்ல பாக்டீரியாக்களை வளர்க்குறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஊரில் இந்த பச்சை பயிரை எப்படி சொல்லுவீங்கன்னு கமெண்டில் தெரிவிங்க. பச்சை பயிறுன்னு சொல்லுவீங்களா இல்லை பாசிப்பயிறுன்னு சொல்லுவீங்களா? 5வது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு பச்சை பயிர் உதவுது. முளைக்கட்டிய பச்சை பயிரில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அது கூடவே ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் சேர்ந்து உடம்புல இருக்கக்கூடிய செல்களை பாதுகாக்குது. இதனால நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக்குது. நோய் எதிர்ப்பு மண்டலத்தை கூட வலுவாக்கும். எளிதில் தாக்கும்ல அந்த வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை இது எல்லாத்தையும் எதிர்த்து போராடுற தன்மை உடலுக்கு கிடைக்கிறதுக்கு பச்சை பயிர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 6வது நன்மை, தசைகளை பலப்படுத்துறதுக்கு பச்சை பயிர் உதவுது. பச்சை பயிரில் அதிக அளவு புரோட்டீன் இருக்குது. இது யாருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னா ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிம்முக்கு போகிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா புரோட்டீனுக்காக புரோட்டீன் பவுடர் வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் இயற்கையான புரதம் நிறைந்ததுன்னா இந்த பச்சை பயிர் தாங்க. பச்சை பயிரில் அதிக அளவு புரதம் இருக்கிறதுனால நீங்கள் இதை வாங்கி சாப்பிடலாம். புரோட்டீன் பவுடர் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை பயிர் எடுத்துக்கலாம். ஏன்னா புரோட்டீன் பவுடர் அப்படிங்கிறது சிலருக்கு அலர்ஜி, ஒவ்வாமை இது மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்திடும். அதுக்கு பதிலாக இயற்கை நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாசிப்பயிரை நீங்கள் எடுத்துக்கலாம். மசில்ஸை ரெக்கவரி பண்ணுறதுக்கு இது பயன்படுது. பாடியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக வயசானவங்களுக்கு இது சிறந்த உணவாக இருக்குது. ஏன்னு பார்த்தோன்னா வயசு அதிகரிக்க அதிகரிக்க மசில்ஸோட அதாவது அவங்களோட தசைகள் ரொம்பவே லூஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த இதை ஸ்டிப்னஸ் ஆக்குறதுக்கு பாசிப்பயிறு அப்படிங்கிறது உதவியாக இருக்கும். 7வது நன்மை என்னன்னா பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை தாங்க. பெண்களுக்கு போலேட் அப்படிங்கிற சத்து ரொம்பவே முக்கியம். அது பச்சை பயிரில் நிறையவே இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். ரத்த சோகை வராமல் தடுக்கிறதுக்கு கூட இந்த பச்சை பயிர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா இந்தியாவில் பெண்களுக்கு தான் நிறைய ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனீமியா நோய் வந்துட்டு இருக்கு. அந்த இரத்த சோகையிலிருந்து விடுபடணும்னு நினச்சிங்கன்னா பச்சை பயிரை நீங்கள் முளைக்கட்டி வேக வச்சு சாப்பிடலாம். இதனால் தலை சுற்றுதல், இரத்த சோகை இருந்துச்சுன்னா தலை சுற்றுதல், உடல் சோர்வு இது எல்லாமே சரியாயிரும். 8வது நன்மை என்னன்னா தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்துக்கு பச்சை பயிறு பயன்படுதுங்க. இந்த பாசிப்பயிரில் புரதம், காப்பர், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், விட்டமின் பி இது எல்லாமே இருக்குது. இதனால தோள்களோட செல்களை பாதுகாக்குது. முடி வளர்ச்சி கூட உதவியாக இருக்கும். முடி வளர்ச்சிக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும்னு எப்படி சொல்கிறேன்னா முடியோட வேர்களிலிருந்து அடிநுனி பகுதி வரைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கை கொடுக்குது. முடி உதிர்வை தடுக்குது. ஸ்கேல்ப்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். ஸ்கின்ல வரக்கூடிய பிம்பிள்ஸு, பிளாக் மார்க்ஸு, பிளாக் ஹெட்ஸு அது மட்டும் இல்லாமல் கரு வளையங்களை சரி பண்ணுறதுக்கும் பச்சை பயிறு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பச்சை பயிரை இன்டேக்காக எடுத்துக்கிறதோட மட்டும் இல்லாமல் பச்சை பயிரை நல்லா வறுத்துட்டு நைஸாக பொடி பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் காலையில் அப்ளை பண்ணி ஃபேஸ் கழுவுனீங்கன்னா அதாவது முகம் கழுவுறதுக்கு இந்த பச்சை பயிறு மாவை பயன்படுத்துகிறப்ப நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். இதை நீங்களே ஃபீல் பண்ண முடியும். 9வது நன்மை, எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு பாசிப்பயிறு பயன்படுது. இதில் மெக்னீஷியம், கால்சியம், பாஸ்பரஸ் இது எல்லாமே இருக்குதுங்க. இதனால எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். முக்கியமாக வயசானவங்களுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனை வரும். மூட்டு வலி, கை வலி, இடுப்பு வலி இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். பாசிப்பருப்பை நீங்கள் தொடர்ந்து எடுக்கிறப்ப அவங்களுக்கு இந்த வலிகள்லாம் வராமல் தடுக்கலாம். இவ்வளவு நன்மைகள் இருக்கக்கூடிய பாசிப்பயிரை எப்படி சரியான முறையில் சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒன்று முளைக்கட்டி வச்சு சாப்பிடலாம்.
முளைக்கட்டி வச்சு சாப்பிட்டா விட்டமின் சி அதிகமாக இருக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கெல்லாம் நிறைய கிடைக்கும், என்சைம்கள்லாம் இருக்குது, செரிமானம் இதனால் எளிதாகும். ஆனால் இதை வந்து நீங்கள் சுத்தமாக தயார் பண்ணி சாப்பிடணும். இல்லைன்னா ஊற வச்சுட்டு வேக வச்சு கூட சாப்பிடலாம். இது இன்னும் ஒரு சிறந்த முறை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எண்ணெயில் ஊற்றி தாளித்து சாப்பிடக்கூடாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் அடை கஞ்சி மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம். தோசை சாலட் மாதிரி பாயாசம் மாதிரி கூட எடுத்துக்கலாம். பாசிப்பயிறு பாயாசம் குடிக்க சொல்லிட்டாங்களேங்கிறதுக்காக ஜீனியை பயன்படுத்தக்கூடாது. நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா பனங்கற்கண்டு சேர்த்து நீங்கள் இது மாதிரி பாசிப்பயிரை வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்றப்ப பலன்கள் அப்படியே கிடைக்கும். ஆனால் எண்ணெயில் போட்டு பொரிச்சோ வறுத்தோ சாப்பிட்டிங்கன்னா இதோட பலன்கள் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்க்கலாமா? வாயு பிரச்சனை, வயிற்று உப்புசம், அஜீரணம் இதெல்லாம் ஏற்படலாம். சிறுநீரக நோயாளிகளுக்கு அதிக புரதம் இருக்கக்கூடிய உணவுகள் தேவைப்படாது. அதனால நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பச்சைப்பயிரை எடுத்துக்கிறது நல்லது. பச்சைப்பயிறு சாப்பிட்றப்பையும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழியை கட்டாயம் ஞாபகத்தில் வச்சுக்கணுங்க. மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய அதிக சத்து இருக்கக்கூடிய ஒரு பயிர் தாங்க இந்த பச்சைப்பயிறு. இதை சாப்பிட்றப்ப உங்களோட ஆரோக்கியம் இன்னும் அதிகமாகும். இந்த வீடியோவில் பச்சைப்பயிறு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. உங்களுக்கு பச்சைப்பயிறு பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.